போக்கோல இருந்து M6 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வேற ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக ரெட்மியிலேருந்து கூட 13C அப்படிங்கிற ஒரு 5G ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அந்த ஃபோனோட ரீபிராண்ட் தான் இந்த ஃபோன். ஸோ இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம், இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் வந்து நல்ல ஃபோன், எது வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கம் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. மேலும் வந்து நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா மறக்காம அதை டேப் பண்ணி நம்ம சேனலில் வந்து இணைச்சிக்கோங்க. நம்ம சேனலோட அப்டேட் வந்து ரெகுலராக உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். மோல் இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். போக்கோவோட இந்த M6 5G ஒரு 6.74 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. மேலும் இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பொறுத்தவரை 600 nits வரையும் போகும் சொல்றாங்க. கார்னிங் கோல்ட் கிளாஸோட ப்ரொடெக்ஷனும் இந்த டிஸ்பிளேக்கு வருது. இது ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயா கொடுக்குறாங்க. ஸோ ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெட்மியோட 13C 5Gலையும் இதே டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6100+ அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இது 2 GHz ஆக்டோகோர் ப்ராசராக வருது. 6 nm ப்ராசஸில் வந்து இந்த ப்ராசர் வந்து செஞ்சிருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G57 MC2 GPU வருது. ஸோ பேசிக்காக ப்ராசர் அப்படின்னு பார்த்தா கூட நமக்கு வந்து ரெட்மி 13C 5Gல பார்த்தா அதே ப்ராசர் தான். ஸோ இதுலையுமே எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா ப்ராசர் ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 81 ரேங்க் வருது. அதாவது பேசிக்காக ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் ஓரளவு டீசெண்டாக பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸ் விளாடலாம், சில மிட் செட்டிங் கேம்ஸ் விளாடலாம். மற்றபடியாக ஹெவியான கேம்ஸ் வந்து செட் ஆகாது. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 250GB ஸ்டோரேஜில் வருது. ஸோ 3 கான்ஃபிகரேஷனில் இது தராங்க. RAM வச்சு LPDDR4S RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 வருது. ஸோ RAM இன்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதே RAM மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் நமக்கு வந்து ரெட்மியோட 13C 5Gலையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலையுமே எந்த விதமான சேஞ்சும் இல்லை. மேலும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. டெடிகேட்டட் சிம் செட்டாக தராங்க. 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைம்ல ஃபோனில் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோன் வந்து Android 13 OSல MIUI 14 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் ஒரே ஒரு கேமரா தான் வருது. 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 அப்பச்சரில் வருது. மற்றபடி செல்ஃபி கேமரா பொறுத்தவரை நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தான் தராங்க. ஸோ இதுவுமே வந்து நமக்கு ரெட்மியோட 13C 5Gல பார்த்த அதே செல்ஃபி கேமரா தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டன் தராங்க. இப்போ 3.5 சப்போர்ட், FM ரேடியோ மாதிரி சப்போர்ட்லாம் இருக்கு. போக்கோட இந்த M6 5Gல வந்து நமக்கு வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப் சப்போர்ட்டும் இருக்கு. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டால் பிரச்சனை இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஃபோனோட வெயிட் 195 கிராம் வருது. நெட்வொர்க்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SNSA சப்போர்ட், டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3, GPS மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்ததாக ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து வெறும் 10 வாட் சார்ஜர் தான் தராங்க. ஸோ அது ஏன் அப்படி தந்திருக்காங்க தெரியல. ஸோ 18 வாட் சார்ஜர் தந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ பேட்டரிஸும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங் பற்றி பார்க்கலாம். போக்கோட இந்த M6 5Gயோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 10,499 அப்படிங்கிற விலையிலையும், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 11,499 அப்படிங்கிற விலையிலையும், அதே 8GB RAM 250GB ஸ்டோரேஜ் விலை 13,499 அப்படிங்கிற விலையில வைக்கிறாங்க. ஸோ ரெட்மியோட 13Cயோட பிரைசிங் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஸ்க்ரீனில் 2 ஃபோனோட பிரைசிங் வந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நமக்கு வந்து ரெட்மியோட 13C தான் ஒரு மாதிரி வச்சு ஒட்டி நமக்கு வந்து போக்கோ M6 5G அப்படிங்கிற பேரில் வந்து வைக்கிறாங்க. ஸோ 2 ஃபோனுமே ஒன்று தான். ஏன் அப்படி வந்து ஒரே மாடலை வந்து 2 பேரில் வைக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சொன்ன நன்றி, வணக்கம்.